நேயர்களே, இன்றைய உலக பரப்பில் எல்லாற்றையும் விட அமெரிக்காவில் இன்று ஒரு மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், ஹமாஸ் அணிக்கும் பெஞ்சமின் அணிக்கும் அணிக்கும் ஒரு பேச்சுவார்த்தையை அமெரிக்க அதிபர் போஸ்ட் பண்ணி பலாத்காரமாக திணிக்க போகின்றார் என்ற செய்தி ஃபாக்ஸ் நியூஸ்ல வந்திருக்குது. எப்படி? வெள்ளை மாளிகை ஒயிட் ஹவுஸ் செய்தி தொடர்பாளர் கேரோலின் லீவிட் ஃபாக்ஸ் நியூஸிடம் தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் காசா நகரில் நடக்கும் கொலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அனைத்து கைதிகளையும் விடுவிப்பதை காண விரும்புகின்றாராம். அதாவது ஹமாஸ் அணியினர் பிடித்து சென்ற இஸ்ரேலிய அப்பாவி கைதிகளை விடுதலை செய்வதற்காக ஒரு பேச்சுவார்த்தையை செய்ய போகின்றார். அதிலும் குறிப்பாக கட்டாரை மீண்டும் ஒரு ஒரு பீஸ்ஃபுல் அவர்கள் பேச்சுவார்த்தை நடுவர்களாக அமைக்க போகின்றார் என்றுதான் அந்த செய்தி. இன்றைய உலக பரப்பு செய்தியில் அமெரிக்காவில் இன்று எமக்கு காலை அவளுக்கு விடியவில்லை, நமக்கு விடிஞ்சிட்டு இல்லையா, அப்படி பார்க்கலாம். அதான் நீங்க அந்த செய்தியை பார்க்கணும். அந்த செய்தி வந்திருக்கின்றது, அதை அவர்கள் செய்ய போகின்றார்களாம் என்று. ஆக கூடுதலாக அமெரிக்க அதிபர் அதை விரும்புகின்றார் என்றும் சொல்லப்படுகிறது. அதிலேயும் குறிப்பாக 2 பேர்களையும் அவர் பலாத்காரமாக தான் செய்யப்படும் சொல்லப்படுது. பலாத்காரமாக பெருமளவில் 2 அணிகையும் பலாத்காரமாகத்தான் அவர் அதை செய்ய போகின்றாராம். யார் விரும்பினாரும் விரும்பாவிட்டாலும் 2 அணிகையும் ஒரு பேச்சுவார்த்தைகள் கொண்டிருக்காக கட்டாரை அவர் கொண்டு வர போகின்றாராம். ஆக ரம்ஸ்மாமுக்கு இந்த சண்டை, அடே உங்களோட சண்டை முடிகிற மாதிரி இல்லடா, எனக்கு எப்படா நோபல் தர போறீங்க, நான் திடீர்னு மண்டையை போட்டா நான் எப்படா நோபலை போடுறேன், அதனால எனக்கு இனியும் பொறுக்கையில. அப்போ ஹமாஸ் இந்தா நீ இதை பிடிச்சிக்க, இந்த பெஞ்சமின் மாம்ஸ் இதை நீ பிடிச்சிக்க என்று சொல்லி இப்ப ரம்சாம் நாம் ஏற்கனவே சொல்ல ஒரு புடிக்குள்ள சிக்கியிருக்காரு. அவர்கள் நாம் விட்டு அவர் ஒரு உண்மையிலேயே காசாவில் ஒரு நிரந்தர போர் நிறுத்தத்தை விரும்புகின்றார். அதாவது பெஞ்சமின் நெதன்யாஹுவோட தொடர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சுட்டாராம். இதே நேரம் சட்டவிரோதமா இல்லீகல் ரீதியாக ஹமாஸ் அணிந்த ஒரு 3ஆம் தரப்பு மூலமாகவும் பேசி வருகின்றார் என்றுதான் அந்த செய்தி சொல்லப்படுகின்றது. அடுத்தது ஹமாஸுக்கு இடையில் ஒரு சிறப்பு மத்தியஸ்த பங்கை மீண்டும் கத்தாரை கொண்டு வரப்போகின்ற ட்ரம்ப் அவர்கள். அப்ப இதுக்கும் ஒரு முக்கியமான செய்தி, போரை முடிவுக்கு கொண்டதற்கான முழு திட்டத்தில் இருக்கின்றாராம். அதுக்காக ஹமாஸுடன் இஸ்ரேலுடன் அவர்கள் உடன்படுவார்கள் என்று அவர் ஒரு ஐடியா, அவர் ஒரு ப்ரோபோசலை ட்ரம்ப் சுவாமி வச்சிருக்கார் போல, அதை 2 பக்கமும் திணிக்க போகின்றார். நீ பெற்று, அதாவது இப்படி எடுப்போம், பாகிஸ்தானும் இந்தியா ஒரு அண்மையில ஒரு போருக்கு போயிட்டு இல்ல, 2 பேரையும் நிறுத்திந்தா இதை நீ உட்காரு மாம்சி ஒரு நாட்டாம தீர்ப்பு சரியா சொல்ல போறாரு. நாட்டாம தீர்ப்பை மாத்தண்டி சொல்லாமே தீர்ப்பு சரியா எழுத போறார். அப்பாடா நமக்கும் அதான் வேண்டுமாப்பா, ரம்சமாமுக்கு ஒரு நோம்பலை கொடுத்துருவாப்பா. அந்த ஆளுக்கும் பாவம், திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்ல படுத்து போனா யாருப்பா கனவழியாத ஒரு நாளுக்கு ஒரு நோபலை கொண்டு கொடுக்க முடியுமா? எனவே ட்ரம்ப் மாமு உண்மையிலேயே அவர் இந்த பிரான்ஸ் அதிபர் அவர்கள் சொன்னது போன்று ஹமாஸ் காசாவுல நீ ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து எடுத்துட்டு நோபலை பெற்றுக்கொள்ளு, சிம்பிளா செஞ்சுட்டு போவேன், ஏன் உயிரை கொண்டு செய்யப்பறா? 2 பசங்களை நிறுத்து. ஏன்னா இந்த இஸ்ரேல் மக்களுக்கு வெறுத்து போச்சு. 2 வருஷமா அந்த முடிக்கணும்னு சொல்லி இந்த போர் முடிகிற மாதிரி தெரியல. இன்றைக்கு கூட மிகப்பெரிய அடி டெல் அவீவ்ல உள்ள மொத்த மக்களும் அண்டர் கிரவுண்டுக்குள்ள போச்சு, பதுங்கு கூலி. இதான் அதுகள் வந்துட்டு ஒரு ஷார்ட் அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா காத்து ராகத்துல முக்கால் காடுப்பு ஒரு மாதிரியா நேக்கட்ட திருற பாட்டியை கொண்டு நீங்க எப்ப பார்த்தாலும் அண்டர் கிரவுண்ட்லயும் பதுங்கு கூலிலையும் படுக்குங்களா? பெருத்து போச்சு. டெய்லி பெஞ்சமினுக்கு எதிராக நெத்தனியாவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அங்க நடக்குது தொடர்ந்து. அதெல்லாம் செய்தியை வெளியே வேற விடுறான்ல இந்த பன்னாடை. எனவே விடுகின்ற பொழுது செவ்வாய்க்கிழமை எப்படியும் இந்த மக்களுக்கு ஒரு 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 பீஸ்ஃபுல் நாளாக அமைய வேண்டும் என்றும் நாமளும் இறைவனை வேண்டி செய்துகள் செல்வோமா? இப்பொழுது டெல் அவீவ் மீது இதுவரைக்கும் இல்லாத ஒரு தாக்குதல் யார்? ஹமாஸ் அணியும் எமன் ஹூதிகளும் சேர்ந்து இணைந்து அட்வான்டேஜ் ஹைப்பர்சோனிக் மிசைல் அண்ட் ட்ரோன் தாக்குதல் ஒன்றை செய்திருக்கின்றார்கள் 2 இடங்களில். 2 இடம் என்கின்ற போது டெல் அவீவ் முழுவதும் அது உடனடியாக அவங்க சைரன் ஒலியை போட்டிக்கிறாங்க. மக்கள் பாதுகாப்பாக அண்டர் கிரவுண்ட் ஒழித்து விட்டார்கள். ஆனாலும் அவங்களோட பெரிய வர்த்தக தளங்கள், ஆயுத கணங்கள் முதலாம் ஆயுத தளங்கள் மீது இந்த தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாகவே ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு உடனடியாக பென் குரியன் ஏர்போர்ட் சஸ்பெண்டட் ஏர் டிராபிக், இந்த விமானம் மூடியாச்சா.
அப்புறம் உடனடியாக அவங்க after the sound of siren following the launch அந்த இது நம்முடைய ballistic missile வந்தவுடன் உடனடியாக நாடு முழுவதும் சைரன் ஒலி போடப்பட்டிருக்கின்றது. அதனால் உயிர் பாதுகாப்புகள் மிக அதிகமாக இஸ்ராயல்ல தவிர்க்கப்படும். இது எப்பவும் தான் ஒரு சின்ன ஒரு சவுண்ட் வந்தாலும் ஒரு ஒலி ஒரு தாக்குதல் வந்தாலும் உடனே அவங்களோட சைரன் ஒலியை போட்டுருவாங்க. அவங்களோட சைரன் ஃபாலோயிங் பண்ணி சென்றால் மக்கள் உடனே அலர்ட் ஆயிடுவாங்க. அவங்க அந்த ஒழித்திடுவாங்க. அந்த வகையில் லட்சக்கணக்கான மக்கள் டெல் அவிவில் இன்று பகல் அவங்களுக்கு பகல் இல்லையா, திங்கட்கிழமை பகல் முழுவதும் இன்னும் மக்கள் அண்டர் கிரவுண்டை விட்டு வெளியாகவில்லை என்று தகவல் வந்திருக்கின்றது. சேத விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் எனது பார்வையில் உயிர் இழப்புகள் இஸ்ரேலில் மிக குறைவு. அதற்கான காரணம் அவங்களோட சேஃப்டி அட்வான்டேஜ், அவங்களோட பாதுகாப்பில் மிகவும் குறியாக இருப்பார்கள். பாதுகாப்புக்கான இடங்களும் ஆங்காங்கு சகல இடங்களிலும் இடப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் போல் அல்லாமல் யாழ்ப்பாணத்திலும் நாங்கள் கூடுதலாக இந்த பதுங்கு குழிகளை பார்த்திருக்கணும். இது ஒவ்வொரு வீட்டுக்கும் பதுங்கு குழி. நாங்க அப்படி இல்லையாப்பா, நாங்கள் ஏழப்பால் அப்படி வச்சிருக்க முடியுமா? யாழ்ப்பாணத்துல கொண்டு கொட்டினார்கள், மக்கள் அழிந்தார்கள். அன்சர் அல்ல, அதாவது அவங்க பாஷை அன்சர் அல்ல, அரபிக் பாஷை போல ஹூதிகள் சேனை. அன்சர் அல்ல என்பது ஹமாஸ். அன்சர் அல்லா இஸ்ரேலிய இலக்குகள் மீது ஹைபர்சோனிக் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை ஏவி இருக்காங்க. மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் காசாவுக்கு ஆதரவாகவும் டெல் அபீப் மற்றும் ஈலாட்டில் உள்ள இஸ்ரேலிய தளங்கள், ஆயுத படைகளின் தளங்கள் அட்வான்டேஜ் ஹைபர்சோனிக் ஏவுகணை மற்றும் ட்ரோன்ஸ்கள், ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்கியதாக யெமன் ஆயுதப்படை இப்போது தெரிவித்திருக்கின்றது. அந்த செய்திதான் இது. அன்சர் அல்லா இயக்கத்துடன் இணைந்து யெமன் ஆயுதப்படைகள் டெல் அபீப் மற்றும் ஈலாட்டில் உள்ள இஸ்ரேலிய தளங்களை குறிவைத்து 2 ராணுவ நடவடிக்கைகளை மிக பெரிதாக இன்று திங்கள் நண்பகல் வாக்கில் செய்திருக்கின்றது. ஏவுகணை படை பல போர் முனைகளை கொண்ட பாலஸ்தீனம் 2 ஹைபர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவி ஆக்கிரமிக்கப்பட்ட டெல் அபீவில் உள்ள திறன் வாய்ந்த தளங்களை தாக்கியதாக ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹியா சாரே கூறியிருக்கின்றார். உலக ஊடகங்கள் முழுவதும் இந்த தாக்குதல் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்றும் இஸ்ரேலிகள் தங்குமிடங்களுக்கு விரைந்து செல்லும் அலைகளை மிக அதிகமாக ஏற்படுத்தி இருக்கின்றதும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது. ஒரு இணையான நடவடிக்கையில் தெற்கு ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் உள்ள ஈலாட்டில் உள்ள முக்கிய இஸ்ரேலிய வசதிகளுக்கு அப்பால் எதிராக யெமன் விமானப்படை 2 ரவுண்ட்ஸ்களை நிறுத்தியதாக கூறப்படுகிறது. யெமனுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு பதிலடியாகவும் பாலஸ்தீன மக்களுக்கு அவர்களின் எதிர்ப்புக்கும் ஆதரவாகவும் இந்த நடவடிக்கைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனெனில் காசாவில் மிக அதிகமான அடி விழுகுது, மிச்சம் கூடுதலாக மக்கள் கொல்லப்படுகிறார்கள். தீவிரமாக தரைப்படையும் களமிறங்கி மிக அதிகமான சேதத்தை உருவாக்கி வருவதால் ஹூதியும் ஹமாஸும் இணைந்து இந்த மாதிரி ஒரு அடியை அவங்களுக்கு அடுத்திருக்கிறார்கள். காசாவிற்கு எதிரான இஸ்ரேலின் இனப்படுகொலை போர் மற்றும் தீவிரப்படுத்தலுக்கு அவை ஒரு பிரதிபலிப்பாகும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்த்து உறுதியாக இருப்பதும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அனைத்து வளங்களையும் திரட்டுவதுதான் அரேபியர்களும் முஸ்லிம்களும் முன்னோக்கி செல்வதற்கான ஒரே வழி என்றும் சாரி வலியுறுத்தியிருக்கின்றார். ஆக்கிரமிப்பு முடிவடையும் வரை மற்றும் காசா மீதான முற்றுகை நீக்கப்படும் வரை யெமன் ஆயுதப்படை தளங்கள் மற்றும் மனிதாபிமான மற்றும் தார்மீக கடமை என்று விவரித்ததை தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் உறுதியளிக்கின்றார். கடந்த வாரம் யெமன் ஆயுதப்படைகள் பாலஸ்தீனம் 2 ஹைபர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் உள்ள பல இஸ்ரேலிய இலக்குகளுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை
நடவடிக்கையை மேற்கொண்டதாக அறிவித்துள்ளனர். ஜாரியின் கூற்றுப்படி தாக்குதல் அதன் நோக்கங்களை அடைந்தது என்றும் பென் குரியன் விமான நிலையத்தில் இயக்கத்தை சீர்குலைத்துள்ளது என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். ஏமன் ஆயுதப்படைகள் பிராந்தியத்தில் இயங்கும் அனைத்து நிறுவனங்களையும் கப்பல்களையும் தங்களை தெளிவாக அடையாளம் காணுமாறு வலியுறுத்தின. அவ்வாறு செய்ய தவறினால் அவர்கள் இலக்கு வைக்கப்படுவார்கள் என்றும் மற்றும் விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல, அவர்கள்தான் முழு பொறுப்பண்டு என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. காரணம் என்னென்றால் கடல் வழி மார்க்கமாக அண்மையில் நாம் சொல்லியிருந்தோம்ல, ஷனா முழுவதும், அதாவது யெமனின் தலைநகர் சனா முழுவதும் நேவி கடை, அதாவது இஸ்ரேலின் நேவி படை கடல் வழியாக வந்து மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்டது. இப்பொழுது எந்த சிப் என்று அடையாளம் காணப்படாத வரைக்கும் அவர்கள் வருகின்ற, அதாவது செங்கடல் வழியாக வருகின்ற கப்பல்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த வார்னிங்காக நாங்கள் பார்க்கின்றோம். இதே நேரம் 48 மணி நேரத்தில் மனிதாபிமான சரிவு ஏற்படும் என்றும் ஐநா எச்சரித்ததால் காசாவில் ஏராளமானோர் கொல்லப்பட்டனர். யெமனின் ஹவுதிகள் அன்சர் அல்லா இஸ்ரேலிய இலக்குகளுக்கு எதிராக ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களின் புதிய அலையை நடத்தியதாக அந்த குழு திங்களன்று அறிவித்துள்ளது. அந்த குழுவின் ராணுவ தொடர்பாளர் யஹ்யா ஜாரி ஏவுகணை படை பல போர் முனைகளுடன் கூடிய பாலஸ்தீன 2 ஹைபர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை யாஹ்வா பகுதியில் உள்ள உணர்திறன் மிக்க இலக்குகளில் ஏவியதாகவும் இந்த தாக்குதல் அதன் நோக்கங்களை அடைந்து மில்லியன் கணக்கான ஆக்கிரமிப்பு சேனிஸ்டுகளை தங்குமிடங்களுக்கு அனுப்பியதாகவும் உறுதிப்படுத்தினார். தெற்கு இஸ்ரேலின் அல் ரஸ்ராஸ் என்ன வாங்கி வர தெரியலப்பா பகுதியில் உள்ள முக்கிய இலக்குகளுக்கு எதிராக ஆளில்லா வான்வழி 2 ரோன்ஸ் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் பலஸ்தீனர்களை ஆதரிக்கும் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக ஹவுதிகள் இந்த தாக்குதல்களை வடிவமைத்துள்ளனர். இன்று திங்கட்கிழமை முன்னதாக யெமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை இடைமறிக்கப்பட்டதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் இப்பொழுது செய்தி வெளியிட்டுள்ளன. அதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவம் பல பகுதிகளில் ஏவப்பட்டதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. ஹவுதிகள் இஸ்ரேலிய இலக்குகளின் மீது ஏவுகணை ஸ்டோன் தாக்குதல்களை நடத்தினர் என்று தற்பொழுது இஸ்ரேலிய செய்திகள் பெருமளவு செய்தி வெளியிட்டன. தற்போது வந்து செய்தி ஒன்றை பார்ப்போம். அன்சர் அல்லா இயக்கத்தை சேர்ந்த யெமன் ஹவுதி படைகள் இஸ்ரேலில் உள்ள மூலோபாய தளங்களை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. காசாவில் உள்ள மருத்துவமனைகள் இந்த திங்கட்கிழமை விடிய காலையில் இருந்து 23 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்ந்து 2 செய்தி வருகின்றது, நாம் அதை பின்னால் பார்ப்போம். 23 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக அறிவித்துள்ளனர். அதே நேரத்தில் இஸ்ரேலிய நடவடிக்கைகள் தீவிரமடைந்து வருவதால் 48 மணி நேரத்துக்குள் எரிபொருள் தீர்ந்துவிடும் என்று ஐநாவின் அமைப்பு அங்கிருக்கின்ற ஐநாவில், அதாவது நாம் சொல்லவில்லை ஒன்றவா தெரிவித்திருக்கின்றது. இன்று திங்கட்கிழமை விடிய காலையிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளால் குறைந்தது 23 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். இதில் மனிதாபிமான அமைப்பு சரிவின் விளிம்பில் இருக்கும் காசா நகரில் 21 பேர் உட்பட மருத்துவமனை வட்டாரங்கள் கொல்லப்பட்டதாக செய்தி வெளியிட்டிருக்கின்றது. காசா நகரத்திற்கு மேற்கே அல் ஜாரி அகதிகள் முகாமுக்கு வடக்கே குடியிருப்பு கட்டிடங்களை இஸ்ரேலிய படைகள் வெடிக்க செய்துள்ளது. நகரின் மேற்கே அபு ஹசீரா தெருவில் இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் அவசர சேவைகள் தெரிவித்துள்ளன. இஸ்ரேலும் தற்பொழுது ஆளில்லா ட்ரோன்ஸ்களை காசா மீது அதிகமாக செலுத்தி வருகின்றது. அண்மையில் 120 ட்ரோன்ஸ் கூட தாக்குதல் நடத்தியிருந்தது. காசாவின் வானத்தில் தீவிரமான ட்ரோன் செயல்பாடு பதிவாகியுள்ளது. அல் ஷிபா மருத்துவ வளாகத்தை சுற்றி கடுமையான துப்பாக்கி சூடு சத்தம் கேட்ட வண்ணம் இருக்கின்றதாகவும் இப்பொழுது பாலஸ்தீனிய செய்தி தெரிவிக்கிறது. ஒரு நாள் முன்னதாக ஆக்கிரமிப்பு படைகள் மருத்துவமனையை சுற்றி துப்பாக்கி சூடு வளையங்களை உருவாக்கி இருந்தன. காசா நகருக்கு மேற்கே அல் நர்ஸ் தெருவில் உள்ள ஐநா தலைமையகம் அருகே பல இஸ்ரேலிய ராணுவ வாகனங்கள் முன்னேறியதாக ஒரு செய்தி வெளியிட்டுள்ளது. நகரின் கிழக்கே அல் தராஷ் சுற்றுப்புறத்தின் அல் தௌபா பகுதியில் உள்ள வீடுகளை இஸ்ரேலிய வான்வழி விட்டு வைக்கவில்லை என்றும் தெரிவிக்கிறது. அதாவது
தொடர்ச்சியாக அந்த பகுதியில் வான்வழி தாக்குதல்கள் நடைபெற்று வருவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. ரஃபாவின் வடக்கே உள்ள ஒரு விநியோக மையத்திற்கு அருகில் உதவிக்காக காத்திருந்த போது ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் நாசர் மருத்துவமனை வளாகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. காசா நகரில் மேற்கில் உள்ள அல் ரினல் சுற்றுப்புறத்திலும் தெற்கில் அல் ஜப்ராவிலும் உள்ள வீடுகள் மீது குவாட்காப்டர் ரோன்கள் குண்டுகளை வீசின. தெற்கு காசா பகுதியில் மத்திய வான் யூனிஸின் அல் ஹதிபா மாவட்டத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை குறிவைக்க இஸ்ரேலிய படைகள் வெடிபொருட்கள் நிறைந்த ரோன்களை பயன்படுத்தி வருகின்றது. இதற்கிடையில் காசாவில் உள்ள பலஸ்தீனிய அரசு சாரா அமைப்பின் தலைவர் அம்ஜத் ஜவா பகுதிக்குள் அமைக்கப்பட்ட உதவி குறைந்த மனிதாபிமான தேவைகளுக்காக மிக குறைவாகவே உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பொதுமக்களை அடிப்படை தேவைகளை இழந்து அவர்களை தப்பியோட கட்டாயப்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டி இருக்கின்றார். மத்திய கிழக்கு மற்றும் தெற்கு காசாவில் பஞ்சம் பரவி உள்ளது. அங்கு பல்லாயிரக்கணக்கான இடம்பெயர்ந்த மக்கள் இப்போது கூடாரங்கள் அல்லது தங்குமிடம் இல்லாமல் தெருக்களில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதன் தெருக்களில் சுட்டுத்தல்தானே வழக்கமான மற்றும் ரிசர்வ் படைகளை உள்ளடக்கிய பெரிய அளவிலான தரைவழி நடவடிக்கையை தற்போது இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. நாம் கடந்த மாதமே சொல்லியிருந்தோம் இல்லையா, சுமார் 60,000 ரிசர்வ் படையை கொண்டு வரான்னு. அந்த படையெல்லாம் இப்ப களத்தில் இறங்கிட்டு ஆகஸ்ட் 11 ராணுவம் கிடியோன் தேர்கள் என்று அழைக்கப்படும் ஒரு நடவடிக்கையில் ஜெய்டாவின் சுற்றுப்பகுதியில் தனது தாக்குதலை தொடங்கியது. இந்த பிரச்சாரத்தில் குண்டுவெடிப்பு ராஃபோக்கள் பீரங்கி தாக்குதல்கள் கண்மூடித்தனமான தாக்குதலில் ஈடுபட்டு வருவதாகவே ஒரு செய்தி தெரிவிக்கிறது. தற்பொழுது இந்த வீடியோ ரெக்கார்டிங் செய்யப்படுகின்ற போது ரம்சாமு ஒரு ஸ்பெஷல் செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். உலகம் அதிசயம் மன்னம் ரம் சம்திங் ஸ்பெஷல் பற்றி பேசும்போது காசம் துணிச்சலான காட்சிகள், அதாவது இந்த ஹமாஸ் படையினர் அண்மையில் இஸ்ரேலிய துருப்புக்கள் மீது தாக்குதல் செய்யப்பட்ட வீடியோ கொண்டு வெளியாகி இருக்கின்றதாம். அது உலக பரப்பில் இந்த இரவு வெளியாக போகின்றது. ஏற்கனவே வெளியாகிட்டு அது இன்னும் டைம் கொடுக்கல. அவங்க அது பற்றியும் ரம்சார்கள் பேசியிருக்கிறார்கள். கான் யூனிஸின் தென்கிழக்கே புதிதாக கட்டப்பட்ட இஸ்ரேலிய ராணுவ தளத்தின் மீது ஆகஸ்ட் 20 நடத்தப்பட்ட தாக்குதலின் காட்சிகளை கசா படைப்பிரிவு அல் கசாம் படைப்பிரிவு, அதாவது ஹமாஸ் படைப்பிரிவு வெளியிட்டுள்ளது. இது இஸ்ரேல் பின்னர் அக்டோபர் 7 தாக்குதலை போன்றது என்று கூறிய ஒரு நீண்ட மோதலின் உயிரிழப்புகளை ஏற்படுத்தியதாக ஹசாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கிறது. அதாவது ஏராளமான இஸ்ரேலிய துருப்புகள் கொல்லப்பட்ட வீடியோ ஒன்று உலக பரப்பில் இப்பொழுது வரம் வந்து கொண்டிருக்கின்றது. எமக்கு அது உடனடியாக கிடைக்கவில்லை, நாம் அதை கிடைத்தால் தரப்போகின்றோம். அடுத்து வெள்ளை மாளிகை காசா போரை முடிவுக்கு கொண்டு வர ரம்ஸ் ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இல்ல, இந்த ரம்ஸ் மாமுகோ நெதர்ஸ் மாமு ஒரு புடிக்குள்ள இருக்கிறார் என்று. அந்த புடியின் காரணமாக தான் ரம்ஸ் மாமு ஒன்றும் செய்ய முடியாத ஒரு இறுக்கமான ஒரு இக்கட்டான நிலைக்கு இருக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இல்ல. அந்த நிலை இப்பொழுது மிக தெளிவாக எமக்கு தெரிவிக்கின்றது. ஃபாக்ஸ் நியூஸ், அமெரிக்காவின் ஃபாக்ஸ் நியூஸுக்கு இன்று ரம்ஸ் மாமு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். அவர் ஊடக பரப்பால் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கேரோலின் லீவிட்ஸ் ஃபாக்ஸ் நியூஸிடம் ஜனாதிபதி ரம்ஸ் காசாவில் கொலைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அனைத்து கைதிகளையும் விடுவிப்பதை காண விரும்புகிறார் என்றும் கூறியிருக்கின்றார். அதாவது வெள்ளை மாளிகை ஒயிட் ஹவுஸ் நியூஸ் கரஸ்பாண்டன்ட், அதாவது செய்தி தொடர்பாளர் கேரோலின் லீவிட்ஸ் அவர்கள் ஃபாக்ஸ் நியூஸுக்கு ஒரு செய்தி கொடுத்திருக்கின்றார். ஜனாதிபதி ரம்ஸ் அவர்கள் காசாவில் கொலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அனைத்து இஸ்ரேலிய கைதிகளையும் விடுவிப்பதை காண விரும்புகிறார் என்றும் கூறியிருக்கின்றார். பரபரப்பான நிகழ்ச்சி நிரல் இருந்த போதிலும் இன்று காசா அமைதி திட்டத்தை இறுதி செய்வார் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது நாளை செவ்வாய்க்கிழமை விடுகின்ற போது காசாவில் ஒரு போர் நிறுத்தத்தை ரம்ஸ் மாம் அறிவிக்க போகிறார் என்று அது உலக பரப்பில் பார்க்கப்படுகிறது. பைடன் நிர்வாகம் விட்டு சென்ற குழப்பத்தை, அதாவது அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பைடன் அவர்கள் விட்டு சென்ற குழப்பத்தை தீர்க்க ட்ரம்ப் தனது சிறந்த குழுவுடன் பணியாற்றியுள்ளார் என்று லீவிட் மேலும் கூறியிருக்கின்றார். என்னத்தை செஞ்சிருக்கிறாரு? அழிச்சிருக்கிறார்.
அரபு கூட்டாளிகள் மற்றும் கூட்டாளிகளை நியூயார்க்கில் சந்தித்து அவர்களின் கவலைகளை கேட்கவும் புரிந்து கொள்ளவும் ட்ரம்ப் முயன்றதாகவும் அமெரிக்க நிர்வாகம் ஹமாஸுடன் நேரடி மற்றும் மறைமுக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது வெள்ளை மாளிகை செய்தியாளர் அறிக்கையின்படி, அவர் செய்தியின்படி 2 விதமாக ஹமாஸுடன் அமெரிக்க அதிபர் பேச்சுவார்த்தை செய்து வருகின்றார். மறைமுகமாக அவங்களோட இல்லீகல் குரூப்புடன் நேரடியாகும் 2, அதாவது அவர்கள் அந்த உத்தியோகபூர்வமாக இணைக்கப்பட்ட குழுவின் ஊடாகவும் இல்லீகல் குரூப்புடனும் 2 கட்டமாக ரம்ஸ் அவர்கள் பேச்சுவார்த்தை பெறுகின்றார். மாமுகு இது காசாவை நிப்பாட்டினா யாரு பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் அவர்கள் சொல்வது போன்று அவருக்கு நாமளும் சேர்ந்து அவருக்கு ஒரு நோபல் பிரைஸ் கொடுத்துருவாப்பா. அந்த ஆள் அலையுது ரம்ஸ் மாமு. இதுக்கு இவன் விடுறான் இல்லையே, இந்த பெஞ்சமின் விட்டா தான் அந்த ஆளுக்கு இந்த நோபல் கிடைக்கும். மனுஷன் சாகக்குள்ள ஒரு நோபலை வாங்கிட்டு போக போகுது. அதுக்கு இந்த புடாக்கண்டன் கொடாக்கண்டன் விடுறான் இல்லையே, இந்த லூசி பயல் இந்த பெஞ்சமின் மாம்ஸ் லீவிட்டின் கூற்றுப்படி ரம்ஸ் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்கின்றார் என்றும் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இரண்டும் விட்டு கொடுப்புகளை செய்ய வேண்டி இருக்கும் என்றும் மேலும் பேச்சுவார்த்தைகள் ஓரளவு அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடும் என்றும் ஆனால் அந்த சமரசம் தான் இந்த மோதலை இறுதியாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வழி என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். காசா போர் பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். வாஷிங்டனுக்கு ஹமாஸுக்கு இடையில் வாஷிங்டன் டிசிக்கும் ஹமாஸுக்கும் இடையில் ஒரு சிறப்பு மத்தியஸ்த பங்கை வகித்த கத்தாருடன் ட்ரம்ப் பேசுவார் என்றும் அவர் கூறுகிறார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இறுதி திட்டத்தில் ஹமாஸும் இஸ்ரேலும் உடன்படுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இதைத்தான் ஜனாதிபதி எதிர்பார்க்கின்றார் என்றும் லீட்ஸ் அவர்கள் முடித்தார். ஆக உலக பரப்பில் இப்படியான ஒரு செய்தியால் இன்றைய தலைப்புச் செய்திகள், அதைத்தான் நாம் கொண்டு வந்து நிற்கின்றோம். மீண்டும் மற்றும் சந்திப்போமா? விடுகின்ற காலை பொழுது உண்மையாக காசா மக்களுக்கு ஒரு உண்மையிலே ஒரு பீஸ்ஃபுல்லை கொண்டு வருமா என்றால் இறைவன் தான் அதற்குரிய துணை செய்ய வேண்டும். இவன் முர்றான், அதை நாம் சொன்னோம் இல்ல, பெஞ்சமின் முர்றான், நெதன்யாகு கொலபரி, அவன் செத்தவரை குடிச்சவன். ஆனா ரம்ஸ் மாமு தொடர்ந்து 2 பக்கமும் பேச்சுவார்த்தை செய்கின்றார். அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை, அது உண்மைதான். பாக்ஸ் நியூஸ்ல வெளியாக இருக்குது. நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்ல, இந்த பெஞ்சமின் புரிக்குள்ள ரம்ஸ் மாமு மாட்டுகிறது. பாவம், மனுஷன் திண்டாடுது. அவனுக்கும் ஆதரவு பேசிக்கலாம், இவருக்கும் ஆதரவு பேசிக்கலாம். இருந்தாலும் கட்டார் இப்பொழுது உடனடியாக பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதற்கான ஒரு வழிகளை துறக்கும் என்றும் நாம் எதிர்பார்க்கிறோம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.